வெல்கம் டு தங்கத்தரும். கரெக்டாக வீடியோ ஆரம்பிக்க போட்டு நாய் கத்துச்சு, என்னாச்சுன்னு தெரியல. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தங்கத்தரும் தமிழ் 2026. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, 6 மணி ஆச்சா, அல்லா பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ ஒரு மிஸ்டரியான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். என்னடா வெல்கம் டு போது வந்து அந்த காலத்தில் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட், அதில் ஒரு ஆள் மட்டும் தப்பிக்கலை. ஒரே ஒரு ஆள் கூட தப்பிக்கலை. ஆனால் அவங்க நஞ்ச தப்பிச்சிருக்கலாம். பார்த்து கெட் அவுட் மாதிரி இருக்குல்ல, கெட் அவுட் இருக்குல்ல, ஜோக்குன்னு சொல்லுவாங்கள்ல, தப்பிக்க முடியும், ஏன் தப்பிக்கலை? அதான் எனக்கு இந்த ஸ்டோரி கூகுளில் படிச்சோன்னே வெறி ஆயிடுச்சு. 1963 அப்துல் கலாம்லாம் பிறந்துட்டாங்க. 1963 இவனுங்க வந்து அமெரிக்காவிலேருந்து லண்டனுக்கு போகணுன்னு ஃப்ளைட் இருந்திருக்கு. அமெரிக்காவிலேருந்து டேரெக்டாக லண்டன். ரொம்ப தூரம் இருக்குது. இல்லை கிட்ட தான் இருக்குது. 2 நாளில் போய் இது பண்ணிடலாம்ல லண்டனுக்கு. சொல்லுங்கள். இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, அந்த ஃப்ளைட்டில் ஒன்றுமே சரியில்லை. அண்ணா ஹெல்த் செக்அப் மட்டும் ரொம்ப இருந்திருக்கு. தப்பிச்சிருக்கலாம்ல, அதான் பண்ணலை. என்னடா சொல்கிற அப்படி சொல்லிட்டிங்கன்னா, ஆமாம், அந்த ஃப்ளைட்டில் இருந்தது 100 பேர். அவங்க 100 பேரை யோசிக்கலைன்னா என்ன அர்த்தம்? அதோட ஃபுல் ஸ்டோரியும் இப்போ சொல்கிறேன். 3 நிமிஷத்தில் சொல்கிறேன். அது என்ன இதுன்னா, அவங்க எல்லாருக்கும் கால் கையில் பிஞ்சு வந்துச்சு. கீழே போகும்போது அவ்வளோ கிராவிட்டி ஃபோர்ஸில் எல்லோரும் மேலேயே செத்து போயிட்டாங்க. இந்த கீழே உள்ள போது அப்படியே இது அந்த ஃப்ளைட்டோட இதெல்லாம் ஜன்னல்லாம் திறந்து உடஞ்சிருச்சு. அவங்களால ஆக்சிஜன் இல்லாமல் போய் சேர்ந்துட்டாங்க. ஹெல்லுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஹெவனுக்கும் போயிருப்பாங்க சில பேர் நல்லவங்களாக இருப்பாங்கல்ல. சரி, மேலேயே எள்ளுக்கு போன கதைனா இந்த கதை தான். மேலேயே இருந்து மேலேயே போயிருக்காங்க. சம கதையில் மேலேயே இருந்து மேலேக்கே போயிருக்காங்க. பறவை மாதிரி போயிருக்காங்க. ரிங்குன்னு தப்பிச்சிருக்கலாம். ஜன்னல் மூடல. ஒரு ஆள் மட்டும் ஜன்னல் மூடல. இல்லை, ஒரு ஆள் ஜன்னல் மூடிருந்தால் முடிஞ்சிருக்கும். இல்லை, ஒரு ஆள் ஜன்னல் மூடாமல் 100 நம்பர்ஸும் செத்தாங்க. ஓகே கைஸ், அப்புறமா பார்க்கலாம். See you again. Bye.